இந்த டேப் பார்த்தீங்கன்னா, நீங்க சேல் பண்றதுக்காக இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட ஹோல் டீட்டெயில்ஸ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டி டேப்ல பிளஸ் ஐகான கிளிக் பண்ணா, நியூ டேப் ஓப்பன் ஆயிடும். அதுல நீங்க ப்ராப்பர்ட்டி நேம் ஆட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பெர்சன் இதுல உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி யார் சேல் பண்ண குடுத்தாங்களோ, அவங்க டீட்டெயில்ஸ ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு ஓனரோ, ஒரு புரோக்கரோ இல்லன்னா ஒரு ப்ரமோட்டரோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆட் பண்ற ஓனர் டீட்டெயில்ஸ் கஸ்டமருக்கு ஷேர் ஆகாது. இது ஜஸ்ட் உங்க ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் தான். ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் நீங்க கஸ்டமருக்கு ஷேர் பண்ணும்போது உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ஷேர் ஆகும். நம்ம அந்த மாதிரி தான் ஆப்பை செட் பண்ணியிருக்கோம். இந்த ஐகானை செலக்ட் பண்ணி அவங்கள உங்க ஃபோன் கான்டாக்ட்ல இருந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோட்டோ கேப்சர். நீங்க ப்ராப்பர்ட்டியில லைவா இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆர் ஆல்ரெடி ஃபோட்டோஸ் உங்க கேலரியில இருந்துச்சுன்னா நீங்க அப்லோடும் பண்ணிக்கலாம். ப்ரைசிங் ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுறது லேக்ஸ் ஆர் க்ரோஸ்ன்னு இருந்தால் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெகோஷியேஷன் டிஃபால்ட்டாக எஸ்ல இருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை அன்செக் பண்ணிக்கலாம். லேண்ட் ரேட் அன்சென்ட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வேக்கண்ட் லேண்ட் ஆர் பில்டிங், அப்பார்ட்மெண்ட், கமர்ஷியல் வில்லா ஆர் அக்ரி இதில் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பில்டிங்னு சூஸ் பண்ணுறேன். லேண்ட் ஏரியாவில் நீங்கள் சென்ட் ஆர் ஸ்கொயர் ஃபீட் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன அப்டேட் பண்ணுறீங்களோ அதை இந்த ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பில்டிங் ஏரியா எவ்வளோ, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வித் எவ்வளோ, லென்த் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்கே எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம். 1 2 3ன்ட்டு கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ ஃப்ளோர்ஸ்னு அதே மாதிரி நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு 3 ஃப்ளோர்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்னிஷ்னு வந்து அதை எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம அதை அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். பில்டிங் ஏரியா வந்து எந்த வருஷத்தில் இது கட்டப்பட்டது அப்படி பார்த்தோம்னா நம்ம ஏரியா எவ்வளோ பார்த்துட்டு 22 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. நான் ஈஸ்ட்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 3 டைப்ஸ் இருக்கும். டேக் ஜிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அது வந்து டேரெக்டாக வந்து லொக்கேஷன் ஃபெச் ஆகிக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்டர் லொக்கேஷன் இருக்கும். இப்போ பர்சன் வந்து உங்களுக்கு வந்து மேப் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிக்கும். இப்போ தேர்ட் பார்த்தோம்னா கீழே ஏரியா நேம் இருக்கும். உங்களுக்கு லொக்கேஷன் எதுவுமே தெரியல அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் எக்ஸாம்பிள் வடபழனின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ யூட்டிலிட்டிஸ் பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ இபி லைன் எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் லைனையும் நம்ம அதே மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கலாம். போர்வெல் எவ்வளோ ஃபீட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நோட்ஸ். இதில் ப்ராப்பர்ட்டி பற்றி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ரெஃபரன்ஸ்க்கு காரைக்குடி ஸ்டைல்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் பண்ணதை நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டும் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் கீழே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம்.